விஜய் வாக்குறுதிகளை தான் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவர் எப்படி வாக்குறுதிகளை ரெடி பண்ண போறாரு? இல்லை வாக்குறுதிகளை பற்றி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. 2 விஷயத்தை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். சுங்குவா சத்திரத்தில் ஒரு மீட்டிங் போட்டப்போ காஞ்சி மாவட்டத்துக்காக இண்டோரில் அந்த காலேஜில் ஆடிட்டோரியத்தில் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். அது ரொம்ப நாளாக பேசினாங்க, ரொம்ப பேர் தவறாக வியாக்கியானம் பண்ணாங்க. அதான் அவர் என்ன சொன்னார்னா, ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணும், ஒரு நிரந்தர வேலை இருக்கணும்னு சொன்னார். கொடுக்குறேன்னு சொல்ல, இருக்கணும்னு சொன்னார். அப்போ நான் புரிஞ்சுக்கினது அப்போவே நான் என்ன சொன்னேன்னா, he wants to enhance the economic status of the தமிழ்நாடு people as a whole. அதே போல் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டியை மக்களை கொடுத்து, நீ பிச்சை போடுற மாதிரி போட்டு இப்படி கையேந்திட்டு இருக்கிறது பதிலாக அவன் சம்பாதிச்சு அவன் வருமானத்துலேருந்து பெருமையாக ப்ரௌடாக அவன் போய் ஒரு பொருளை வாங்குற மாதிரி பண்ணுவேன். இதுதான் அவருடைய நோக்கம், தாட் ப்ராசஸ். அதுதான் இதுக்கு அர்த்தம், இதுதான் நான் சொன்னேன். ஆனால் நல்ல வேலையாக அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்த குழப்பம்லாம் வந்த உடனே, நாங்கள் மக்களுக்கு நிறைவேற்ற முடியாத, அதாவது கொடுக்க முடியாத வாக்குறுதிகளை பொய்யா கொடுத்து ஏமாற்ற மாட்டோம். எது நடக்குமோ, எதை செய்ய இயலுமோ அதை தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டார். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இதெல்லாம் நிறுத்திடுவேன்னு சொல்லல அவர். இந்த 1000 கொடுக்கறத நிறுத்திடுவேன், ஃப்ரீ பஸ்ஸை, அது ஒரு குழப்பத்தை பண்ண பார்த்தாங்க. அவர் செய்ய மாட்டேன்னு சொன்னார். ஏற்கனவே சில திட்டங்கள் இருக்குதுன்னா அதை கண்டினியூ பண்ணி தானே ஆகணும். யூ கெனாட் அப்ரப்ட்லி கட் பண்ண முடியாது. மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க. அது அவருக்கு தெரியாதா? அவர் இந்த மாதிரி தவறான வாக்குறுதிகளை தரமாட்டேன்னு சொல்கிறாரு. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கமிட்டி போட்டார் அருண்ராஜ் தலைமையில். அது போய் கலெக்டிங் தி இன்ஃபர்மேஷன் அவங்க அறிவிக்க போகிறாங்க. நான் நம்புகிறேன், சொல்கிறத தான் செய்வார், செய்கிறத தான் சொல்லுவார். விஜய் அவர் ஆனஸ்டாக தான் இருப்பார். அவருக்கு இந்த மக்களை ஏமாற்றி ஆசை காட்டி பண்ணணுன்றார். ரைட். இப்போ நீங்கள் அதிமுக